2025 ஐபிஎல் தொடரில் யாரும் எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக தோனி நியமிக்கப்பட்டிருக்காரு. இதையடுத்து தோனி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனால் இதில் மிகவும் நொந்து போயிருப்பது ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் தான். என்ன நடந்தது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக 2024 ஐபிஎல் தொடர் முதல்ல செயல்பட்டு வந்தவர் தான் ருத்ராஜ் கைக்குவாட். அவருக்கு இப்போது முழங்கையில் காயம் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதனால அவரால் தொடர்ந்து விளையாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அவர் 2025 ஐபிஎல் தொடரிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அதனால் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக தோனி மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஏனெனில் அந்த அணி இந்த ஆண்டு இதுவரை விளையாடிய 5 போட்டிகளில் 4 தோல்விகளை சந்திச்சிருக்கு. இந்த நிலையில் தோனி மீண்டும் கேப்டன் ஆனதுனால அந்த அணி வெற்றி பாதைக்கு திரும்பும் என அந்த அணியின் ரசிகர்கள் நம்புகிறாங்க. அதனால் இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மோசமாக விமர்சித்து வந்தவர்கள் எல்லாம் சீண்டும் வகையில் சமூக வலைதளங்களின் பதிவுகளில் வெளியிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு வராங்க. மேலும் சிஎஸ்கே அணி 6வது கோப்பையை வெல்லப் போகிறது எனவும் உற்சாகத்தில் இருக்காங்க. அதே சமயம் இது போன்ற ஒரு விஷயம் தங்கள் நாயகன் ரோஹித் சர்மாவிற்கு நடக்காதா என அவருடைய ரசிகர்கள் சோகத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ரோஹித் சர்மா கடந்த ஆண்டு கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்போது முதல் அவரது ஐபிஎல் பேட்டிங் செயல்பாடும் சுமாராகவே இருந்து வருது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட்டு வராரு. பாண்டியா தலைமையில் அந்த அணியும் மோசமாகவே செயல்பட்டு வருது. 2024 ஐபிஎல் தொடரில் புள்ளிப்பட்டியலில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி இடத்தை தான் பிடிச்சது. அதே போல் இப்போதும் அந்த அணி தான் விளையாடிய 5 போட்டிகளில் 4 தோல்விகளை சந்திச்சிருக்கு. இதை சுட்டிக்காட்டி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ரோஹித் சர்மாவை கேப்டனாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு அவரது ரசிகர்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்திட்டு வராங்க.